டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசை பெரு நட்டத்தில் முடியும் என்பதை ஒரு கதை மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு கிராமத்திலே ஒரு பெரிய பண்ணையார் ஒருவர் இருந்தார். இவர் நிறைய காசு, நிலப்புலங்கள் எல்லாம் வைத்திருப்பவர். ஆனால் யாருக்குமே எதுவும் கொடுக்க மாட்டார். ஒரு முறை அவரிடம் ஒரு குடியானவர் சென்று கேட்கின்றார். அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லோரும் தங்களுடைய நிலங்களிலே பயிர்களை நட்டு விட்டார்கள். அவர் மிகவும் வறுமையானவர். ஆகவே இவரிடம் போய் சிறிது காசு தருமாறு கேட்கின்றார். அவர் சொல்கின்றார், தானியங்கள் தாருங்கள் என்று கேட்டதுக்கு, நீ முதலாளியாக யோசிக்காத, இப்ப நீ என்ற தோட்டத்துல வேலை செய், உனக்கு அதுக்கிடையில ஆசை வந்துடுது பெரிய ஆளா வரணுமென்று, அப்படி ஒரு ஆசையை நீ விடு என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார். ஆகவே அங்கே அவர் மிகவும் சோகத்துடன் வீட்டுக்கு போகிற போது மனைவியிடம் மனைவி கேட்கின்றார் அவரை பார்த்து, ஏன் நீங்கள் இன்னைக்கு இவ்வளவு சோகமா வாரீர்கள் என்று சொல்லதுக்கு அவன் சொல்கின்றார், அந்த குடியானவர், நான் பண்ணையாரிடம் கேட்டதற்கு எங்களுடைய நிலத்திலே பயிரிடுவதற்கு சில விதைகளை தருமாறு கேட்டேன், அவர் மறுத்து விட்டார். ஆகவே தொடர்ந்து நீயும் அரைவயிறு கால் வயிறு தான் சாப்பிட வேண்டும், எனது பிள்ளைகளும் பட்டினி கிடக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து அவர்கள் அங்கே சோகமாக இருக்கின்றார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்களுடைய வீட்டிலே அந்த குடிசைக்குள்ளே ஒரு சிறிய பறவை ஒன்று வந்து கூடு கட்டுகின்றது. ஆகவே இவர்கள் அப்ப மனைவி சொல்கிறேன், இங்க பாருங்க, நாங்க தின்ன வழி இல்லாம இருக்கிறோம், இதுக்கு இந்த பறவை வேற இந்த வீட்டுக்கு தஞ்சம் வந்திருக்குது என்று சொல்லி சொன்னதற்கு அந்த கணவர் சொல்கின்றார், பாவம், அது எங்களோட வீட்டின் நிலைமையை பார்த்து போட்டு தானாகவே போய்விடும், அது நிம்மதியாக, அதாவது அந்த குடிசைக்குள் இருக்கட்டும் என்று சொல்லி சொல்கின்றார்கள். ஒரு நாள் அந்த குடிசைக்குள்ளே அந்த கூட்டில் ஒரு 4 முட்டைகளை இட்டு அந்த தாய்ப்பறவை குஞ்சு பொரிக்கின்றது. ஒரு நாள் ஒரு பாம்பு ஒன்று வந்து அந்த 3 குஞ்சுகளை சாப்பிடுகிறது. 4வது குஞ்சு கீழே விழுந்து விட்டது. ஆகவே இதை பார்த்து இந்த குஞ்சுகள் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அந்த வீட்டுக்காரர் என்ன செய்கின்றார் என்று சொல்லிட்டோன்னா, அந்த பாம்பை அடித்து கொலை செய்துவிட்டு அந்த பறவை குஞ்சை தூக்கி அதுக்கு மருந்து கட்டி கூட்டில் வச்சு ஆதரவாக வளர்க்கின்றார். அது அந்த கால் நோவெல்லாம் மாறியதும் மீண்டும் பறக்க தொடங்கினதும் அது பறந்து சென்று விட்டது. இவர்கள் வறுமையிலே மிகவும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த பறவை என்ன செய்தென்றால், மத்தியானம் வந்து இவர்களுடைய கதவை தட்டுகின்றது. கையிலே ஒரு தானியம் காணப்படுகின்றது. சொல்கின்ற, இதை உங்களுடைய தோட்டத்தில் நடுமாறு சொல்லிவிட்டு போகின்றது. திரும்ப வருகின்றது, வந்து சொல்கின்றது, பின்னுக்கு ஜன்னல் ஓரமாக இதை நாட்டுங்கள் என்று. 3வது பேருந்து கொஞ்ச நேரத்தால் வந்து மீண்டும் ஒரு விதையை கொடுத்து விட்டு, இந்த விதையை உங்களுடைய முற்றத்தில் நாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு போகின்றது. நீங்கள் இவ்வளவு காலம் எனக்கு செய்த இந்த உதவிகளுக்கு மிக்க நன்றி என்று சொல்லி போட்டு அந்த குருவி பறந்து போய்விடுகின்றது. ஆகவே இவர்கள் அந்த குருவி சொன்னபடியே நடுகின்றார்கள். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த 3 விதைகளும் விதைத்த இடத்திலே 3 பெரிய பூசணிக்காய் இருக்கின்றது. ஆகவே மகிழ்ச்சி அடைந்தவர்கள் ஒரு பூசணிக்காயை கொண்டு வந்து அந்த தோட்டத்திலே நட்ட பூசணிக்காயை கொண்டு வந்து வெட்டுகின்றார்கள். அதுக்குள்ளே விதம் விதமான உணவு வகைகள். ஆகவே இவர்கள் பசியார சாப்பிடுறார்கள். அப்போதுதான் அவர்கள் யோசித்தார்கள், இது ஒரு மந்திர பூசணிக்காய், இதை நாங்கள் மூடி வைத்தால் எங்களுக்கு பசி வருகின்ற வேளையில் நாங்கள் இதை மீண்டும் வெட்டி எடுத்து போட்டு மூடி வைக்கலாம் என்று சொல்கின்றார். ஆகவே 2வது ஜன்னலோரமாக நட்ட அந்த பூசணிக்காயை தூக்கி கொண்டு வருகிறார்கள். கொண்டு வெட்டின போது அதுக்குள்ளே அந்த நிறைய நகைகள் எல்லாம் அதுக்குள்ளே, அவர்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அதுக்குள்ளே கிடைக்கின்றது. அதை பார்த்து சந்தோஷப்படுறார்கள். ஆகவே அவர்கள் தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அதே போல மீண்டும் மூடிவிடுகின்றார்கள். 3வதை போய் போது அதுக்குள்ளே தேவையான அந்த பணம், இவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணமும் அந்த மேலதிகமாக அந்த தங்க காசுகளும் அதற்குள்ளே இருந்தது. ஆகவே அவர்கள் தங்களுடைய தேவைக்கு எடுத்து போட்டு
வைத்து விட்டார்கள். இவ்வாறு இவர்கள் செய்து கொண்டு வரும்போது இவருடைய வறுமை நீங்கி இவர்கள் ஒரு பெரிய வீடு ஒன்றை அரண்மனை போன்ற வீடு ஒன்றை கட்டி முடிக்கின்றார்கள். அந்த தருவாயிலே இந்த பண்ணையார் வந்து கேட்கின்றார், நீ என்னண்டு திடீரென்று இப்படி பணக்காரனாவே எங்க களவெடுத்தாய் சொல்லு என்று விரட்டுகின்றான். ஆகவே அவன் நடந்ததை சொல்கின்றார். ஆகவே இந்த பண்ணையார் வீட்டில போய் ஒரு குருவி கூடொன்றை வைக்கின்றார். அங்கும் குருவி வருகின்றது, 4 முட்டைகளை பொரிக்கின்றது. ஆனால் அந்த குஞ்சுகளை 4 குஞ்சுகள் அதில் பொரிக்கின்றன. அங்கு பாம்பு வரவில்லை. பார்த்து பார்த்து கொண்டிருக்கின்றார், பாம்பு வரவில்லை. ஆகவே ஒரு தடி எடுத்து 3 குருவி குஞ்சுகளை அடித்து கொலை செய்துவிட்டு 4வதை கீழே போட்டு காலை உடைக்கின்றார். ஆகவே 4வதை தூக்கி மருந்து கட்டி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வைத்து இந்த குடியானவன் செய்தது போல் அவரும் செய்கின்றார். செய்த போது ஆனால் அந்த குருவி தன்னுடைய சுகம் வந்ததும் பறந்து விடுகின்றது. அந்த முன்பு போல ஒரு 3 நாள் திரும்பி வந்து கதவை தட்டுகின்றது. 3 விதைகளை ஏற்கனவே செய்தது போல நடந்தது போல நடக்கின்றது. கொண்டு வந்து இவர் மகிழ்ச்சி அடைகின்றார், எந்த வீட்டிலும் இப்படித்தான் நடக்க போகின்றது என்று. ஆகவே 3 இடத்திலையும் ஏற்கனவே சொன்னது போல 3 இடத்திலையும் கொண்டே அந்த நட்கின்றார்கள். விடிய எழும்பிய போது 3 பெரிய பூசணிக்காய்கள் காணப்படுகின்றது. சந்தோஷத்துடன் 1வது பூசணிக்காயை வெட்டிய போது அதுக்குள்ளிருந்து அந்த கிருமிகள், அந்த பாம்பு பூச்சி தெள்ளென்று சொல்லி எல்லாம் வெளிக்கிட்டு அவரையும் நாசம் செய்து அவருடைய தோட்டங்களையும் நிர்மூலமாக்கி பயிர் கொடி எல்லாத்தையும் அழித்து விட்டது. 2வது பூசணிக்காயை வெட்டிய போது அந்த 2வது பூசணிக்காயிலிருந்து தீப்பிழம்பு வெளியே வந்து அவருடைய மாளிகையை மட்டுமல்ல அந்த பிரதேசத்தையே அவருடைய பண்ணைகளை எல்லாம் அழித்து விட்டது. அந்த 3வது பூசணிக்காயை அவர்கள் தொடவே இல்லை. ஆகவே அன்பானவர்களே, அந்த ஏனென்று சொல்லிட்டோம்னா நாங்கள் செய்கிறது தான் எங்களை திருப்பி எங்களிடம் வந்து சேரும். நாங்கள் நல்லவற்றை செய்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும். நாங்கள் பேராசைப்பட்டு பேராசை பெரும் தரித்திரத்தில் வந்து முடியும். ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து மிகவும் சந்தோஷமாக அன்பாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த இனிமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.